ஸோ ஹே காய்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கர மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா தனுஷோட லுக்கு சும்மா மாசா கிளாஸாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுங்க. ஆனால் நம்ம தனுஷுக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் மட்டுமே வயசு குறைஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கு. சரி மக்களே, பேக் டு த டாபிக்னு பார்த்தா படத்தோட ட்ரெய்லர் இருந்திருக்கு. படம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் ஐகான் அழுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னா மக்களே, படத்தோட ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாங்க, ஒரு வார்னால எண்ணெய் கிணறு ஃபுல்லாக மூடப்பட்டுருச்சு. அதாவது அந்த வார்னால ஈரான் வந்து எண்ணெய் கிணறு இருக்கிற இடத்த வந்து தாக்கிட்டாங்க. ஸோ அதனால வந்து கேஸு பெட்ரோல் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, எல்லாத்துக்குமே தட்டுப்பாடாயிருச்சு. அதான் இந்த கதையோட மெயின் டாபிக். ஸோ அதனால நம்ம தலைவன் வந்து திருடுறான்னு கேட்டிங்கன்னா அதனால இல்லை. இந்த கதையில் தனுஷுக்கு வந்து கேஸு பெட்ரோல் இதை தவிர வேற ஏதோ ஒன்று முக்கியமாக தேவைப்பட்டிருக்கு. வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி காசு அதிகமாக தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதனால இந்த கதையோட கான்செப்ட் படி நம்ம தனுஷ் வந்து நிறைய இடத்துல போய் கொள்ளை அடிக்கிறாரு, திருடுறாரு. இந்த இடத்துல பார்த்தா அம்மா அப்பா சென்டிமெண்ட் வந்து இந்த படத்துல அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அப்பா வந்து கருணாசு, அம்மா வந்து ஸ்ரீஜா தேவி. ஸோ ஆப்வியஸ்லி இந்த படத்தோட ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த படத்துல வந்து யார் ஹீரோயின்னு தெரிஞ்சிருக்கோம், நம்ம மமிதா பைஜு தான். வித்தவுட் மேக்கப்ல சும்மா பயங்கரமா இருக்காங்க. ஒரு கோவமான ரகடான ஒரு கேரக்டரை தான் காட்டியிருக்காங்க ட்ரெய்லர்ல. ஆனால் படத்துல எப்படி இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. படத்தோட ட்ரெய்லர் பார்த்துதான் தெரிஞ்சிருக்கும் நம்ம தனுஷ் வந்து ஒரு திருடன் கெட்டப்ல இருப்பாரு. அதாவது இந்த படத்துல வந்து தனுஷ் வந்து ஒரு திருடனு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம கருணாசும் ஸ்ரீஜா தேவியும் என்னடா பண்ணிட்டு இருந்த, என்ன காரணத்துக்காண்டி வந்திருக்குன்னு கேட்டிருப்பாங்க. இன்னொருத்தர் ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருப்பாரு நம்ம கருணாசு, வந்திருக்கிறது சந்தேகமா இருக்கு, என்னன்னு தெரியல அப்படின்னு. இத்தனை வருஷம் எங்கடா இருந்தா? அவன் திரும்பி வந்தால எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி பேசுற? தனுஷோட அம்மா வந்து நீ என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு தனுஷ் வாயவே திறந்துருக்க மாட்டார். அப்புறம் வந்து நம்ம மமிதா பைஜு கேட்டிருப்பாங்க, என்ன திருடிட்டு வந்திருக்கியா அப்படின்னு. அது கூட அரைஞ்சிருப்பாங்க. அதுக்கும் நம்ம தனுஷ் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். அதாடே எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் மமிதா பைஜு, அவங்கள போயிட்டு இப்படி ஆக்கியிருக்கியா, ஐயோ போர் தொழில் டேரக்டர் விக்னேஷ் ராஜா உண்மையிலேயே சம்பவம் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும் மமிதா பைஜுக்கு. ஏன்னா வித்தவுட் மேக்கப்பில் நம்ம எல்லாரும் பார்க்க போகிற ஸ்க்ரீனில் இது வரைக்கும் எல்லா படத்துலையுமே சூப்பராக க்யூட்டாக இருப்பாங்க மமிதா பைஜு. ஆனால் இந்த படத்தில் இப்படி ஆக்கி வச்சுட்டாரு. ஐயோ என்னையா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறவளுக்கு தான் இருக்கு மமிதா பைஜுவை பார்த்து. எங்க போயிட்டு வர? ஒரு வேலையா போயிட்டு வரேன். திருட்டு வேலைக்கா? படத்தில் மட்டும் மமிதா பைஜு வந்து குழப்பி வச்சுருந்தாங்க நீங்களே, அவ்வளோதான் ஃபேன்ஸ் ஃபுல்லாக கொந்தளிச்சிருவாங்க. விக்னேஷ் ராஜா அவ்வளோதான் செத்துட்டாரு. ஸோ பேக் டு த கண்டென்ட் வந்தால் நம்ம தனுஷ் வந்து திருட போவார், அவரை போலீஸ் துரத்திட்டு போவாங்க. அதுதான் கான்செப்டாகவே இருக்க போகுது. நம்ம தனுஷோட பேர் வந்து கரசாமி, அதை கரன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. அதான் இந்த படத்தோட நேம் கரான்னு வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பணம் வந்து நிறையா தேவைப்படுது ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி. அதுக்காண்டி அவர் வந்து நிறையா கொள்ளடிப்பார், கொலை பண்ணுவார். கொலை பண்ண மாட்டார், கொள்ளையடிப்பார் நிறைய. படத்தோட தீமை பார்த்தாலுமே ஒரு 90s 80s இந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் சிசிடிவி கேமரா இல்லை, திருடனை எப்படியும் பிடிக்க முடியாது. ஸோ எப்படியும் போலீஸ் அவரை சேஸ் பண்ணி பிடிச்சிருவாங்க. பிடிச்சி அவரை அடி நடிப்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. அதான் படத்தோட கான்செப்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தா தனுஷ் வந்து ஆல்ரெடி ஊரில் இருந்து நிறையா கொள்ளையடிச்சிட்டு ஓடி இருப்பார். ஓடிட்டு திரும்ப அவர் ஊருக்கு வருவார். அதுக்கப்புறம் வந்து அவர் திருந்தி வாழ்வார்னு நினச்சா அந்த இடத்துல தான் ஹைலைட்டு. திரும்ப அவர் கொள்ளையடிக்க தான் வந்திருப்பார். கொள்ளையடிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் தனுஷை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக, அதாவது அவர் எப்படி சொல்கிறதுனே தெரில, ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கதையாக சூஸ் பண்ணுறாரு. உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்குது. அதே மாதிரி தான் குபேரா படத்தோட கதையை சூஸ் பண்ணார். உண்மையிலேயே அந்த படம் ஆஸ்கருக்குன்னா போச்சு. ஆனால் ஓடலை ஏன் தெரில, ஆனால் சூப்பரான படம் தான். ஸோ அதே மாதிரி இந்த படமும் நல்லா இருக்குன்னு தான் நம்புகிறேன். ஏன்னா போர் தொழிலோட டேரக்டர் விக்னேஷ் ராஜா எடுக்கிறாரு. உண்மையிலேயே ஹைப்பாக இருக்குது இந்த மூவிக்கு. உண்மையிலேயே அவர் போர் தொழில் படத்தை எடுத்து சூப்பராகவே ஓடிச்சு அந்த படமே. ஸோ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அந்த படம் எப்படி இருக்குன்னு உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தனுஷை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது, இந்த படத்துக்கு போவீங்களா போக மாட்டீங்களான்னு கூட கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா நான் இந்த படத்துக்கு கண்டிப்பாக போவேன். சாரி கைஸ், ஒருத்தர் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் இந்த படத்தில், அவரே விட்டுட்டோம். போலீஸ் கெட்டப்பில் ஒருத்தர் வந்திருப்பார், சுராஜ். அவர் பார்த்தீங்கன்னா யூத் படத்துலேயே பார்த்துருப்பீங்க, எப்படி ஒரு செம்மையான ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. அப்பா கேரக்டர் பக்காவாக பொருந்திருக்கும் யூத் படத்தில், சும்மா செம்மையாக நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் பார்ட் 2ல வேறு நடிச்சிட்டு இருக்காருன்னு இவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு. உண்மையிலேயே பயங்கரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் இவர் வந்து செம்மையாக வளர்ந்துக்கிட்டு வர்றாரு. அதே மாதிரி மமிதா பைஜு எங்கேயோ வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே செம்ம குருன்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் மங்களே, கர மூவி எப்படி இருக்க போது, என்ன மாதிரி ஒரு கான்செப்டில் வரப்போகுதுன்னு. ஏன்னா தனுஷும் ஜிவி பிரகாஷும் காம்போல வந்தாலே சும்மா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா 2 பேரோட மியூசிக்கு அந்த மாதிரி இருக்கும். அதே ஜிவி பிரகாஷ்னு வந்துட்டாலே அவ்வளோதான், அந்த படம் ஹிட் ஆயிரும். அந்த பாட்டு போட்டாலே சும்மா பிஜிஎம்னா நொறுக்கிட்டு இருந்தான்னு சொல்லணும். யாருன்னா கர மூவிக்கு வெயிட் பண்ணுறீங்க கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. மறக்காம நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூட உள்ள பெல் ஐகான் ஆன் கொடுத்துக்கோங்க. என்ன இந்த படத்தில் மமிதா பைஜு மட்டும் வித்தவுட் மேக்கப்பில் காமிச்சிட்டாங்க, அதான் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மமிதா பைஜு
எப்படி பார்க்க போகிறேன்னு எனக்கே தெரில. சரி ஓகே மக்களே, மமிதா பைஜுவை பார்ப்பேன் இந்த படத்தில் எப்படி இருக்காங்கன்னு. உண்மையிலேயே நல்லா இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வித்தவுட் மேக்கப்பில் தான் அது கொஞ்சம் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன் ப்ரோ இப்போ மமிதா பைஜு மேலே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மமிதா பைஜு ஃபேன்க நான். சும்மா நல்லா ஆக்டிங் பண்ணுவாங்க. எனக்கு உண்மையிலேயே டியூட் படத்துலலாம் சூப்பராக இருந்துச்சு அவங்களோட ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே. அது மாதிரி ஜனநாயகன் படத்துலேயும் நடிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அதை பார்த்தப்போ. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து சூர்யாவோட படமான விஸ்வநாத் ஆனந்தன் சன்ஸ் படத்தில் நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே அதுவுமே நல்லா தான் இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா அதில் கூட ஒரு டீசெண்டான ஒரு நார்மல் ஒரு ஹீரோயின் லெவலில் வந்திருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கிய ஆக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் மமிதா பைஜுவை. சரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே மக்களே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.